வெல்கம் டு TechApps தமிழ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களோட ஐஃபோனை எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். உங்களோட ஐஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு இல்லை ஸ்க்ரீன் டைம் பாஸ்வேர்டு இல்லை ஆப்பிள் ஐடியோட பாஸ்வேர்டு இதில் எதையாச்சும் நீங்கள் மறந்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் அன்லாக் பண்ணிக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது தெனோஷேர்லேருந்து 4U key அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அண்ட் உங்களோட சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் ஐஃபோனில் எந்த விதமான லாக் வேணாலும் அன்லாக் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ இந்த சாஃப்ட்வேருக்குள்ள அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கேஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தெனோஷாரோட 4U key அப்படிங்கிற சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு போத் விண்டோஸ் அண்ட் மேக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களோட ஐஃபோன் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக அன்லாக் பண்ணிக்க முடியும். உங்களோட ஸ்க்ரீன் பாஸ்வேர்டை மறந்தீங்க இல்லை ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டை மறந்தீங்க, எதை மறந்தாலும் ஈஸியாக உங்களால் அன்லாக் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டுக்கான டவுன்லோட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் இந்த DMG ஃபைல். இதை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை ட்ராக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ள ட்ராப் பண்ணிருங்க. பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் கேட்கும். ஓப்பன் கொடுத்ததுக்கு அப்புறமா இதுதான் நம்மளுக்கு சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ். அண்ட் இதுல மொத்தமா உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு நான் என்னோட iPhone SE ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எடுத்துக்கிறேன். இந்த போன்ல நம்ம எல்லாத்தையுமே பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி ப்ரொசீஜர் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீடைல்டா பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் இந்த டிவைஸை என்னோட மேக் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன் கேபிள் யூஸ் பண்ணி. அண்ட் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சார்ஜ் ஆகுதா எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களோட டிவைஸ் பாஸ்வேர்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறந்துட்டேன், இந்த பாஸ்வேர்டை எப்படி அன்லாக் பண்றதுன்னு பாருங்க. நான் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஒரு வார்னிங் வருது, நம்மளோட ஐஃபோன்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஜஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட ஐஃபோனை நீங்க ரெக்கவரி மோட்ல போடணும். இந்த ஸ்கிரீன்ல சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ என்னோட ஐஃபோனுக்கு எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா பவர் பட்டன் பிளஸ் ஹோம் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆப்பிள் லோகோ வந்ததுக்கு அப்புறமா பவர் பட்டனை விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் காட்டும் உங்களோட ஐஃபோன்ல. அண்ட் உங்க மேக்ல இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுக்கெல்லாம் கேன்சல் கொடுத்து க்ளோஸ் பண்ணிருங்க. அண்ட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க நெக்ஸ்ட் பேஜுக்கு போவீங்க. இங்க நீங்க iOS firmware வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். அதாவது எது லேட்டஸ்ட் iOS வெர்ஷனோ அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ என்னோட iPhone SE 15.7.5 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதனால நான் அந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்றேன். இது டவுன்லோட் ஆகிறதுக்கு கண்டிப்பா ரொம்பவே டைம் எடுக்கும். ஒரு 5.23 GB எனக்கு வருது. அண்ட் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு வார்னிங் பேஜ் வரும். அங்க ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு டிவைஸ் அன்லாக் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் அன்லாக் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes இருக்கும். உங்களோட போனோட ஸ்பீடை பொறுத்து அது வந்து மாறும். அண்ட் இப்போ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியில் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் நீங்க டன் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டீங்கன்னா ஹோம் பேஜுக்கே போயிருவீங்க. அண்ட் இப்போ நம்மளோட ஃபோனுக்கு வந்துட்டோம்னா நிறைய தடவை நம்மளோட மொபைல் ரீஸ்டார்ட் ஆகும். நீங்க பயப்பட தேவையில்லை. ரீஸ்டார்ட் ஆகிட்டு அதுவே பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடும். ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ஐஃபோன் மாதிரி அது ஆன் ஆகும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஃபோனோட அந்த வெல்கம் பேஜ் வந்துருச்சு. அண்ட் இதுக்கப்புறமா நீங்க நார்மலா ஒரு புது ஐஃபோனை எப்படி செட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி செட் பண்ணுங்க. இதுல முக்கியமான விஷயமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வைஃபைல கனெக்ட் பண்ணணும் உங்களோட போனை. அண்ட் வைஃபை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆக்டிவேட் யுவர் ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்பாங்க. ஐபோன் லாக்டு டு ஓனர் அப்படின்னு கேட்டுட்டு உங்களோட ஆப்பிள் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சைன் இன் பண்ணி வச்சிருந்தீங்களோ அந்த ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களோட ஐபோன் ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா நார்மலா நீங்க புது ஐபோனை செட் பண்ற மாதிரி புது பாஸ்வேர்ட் புது ஆப்பிள் ஐடி எல்லாத்தையும் என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு பேக்கப் இன் கேஸ்ல எடுத்து வச்சிருக்கீங்கன்னா அதை ரீஸ்டோர் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ரீஸ்டோர் வேணும்னா பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு எதுவுமே பண்ணல. என்னோட ஐபோனை நான் ஃபுல்லா செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்படிதான் இருக்கும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஆப்பிள் ஐடியை எப்படி அன்லாக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இன் கேஸ்ல உங்களோட ஐபோன்ல நீங்க ஆப்பிள் ஐடியோட பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா அன்லாக் பண்றதுக்கான ஆப்ஷன் இந்த சாஃப்ட்வேர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட ஐபோன்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆயிரும். இப்போ நான் ஜஸ்ட் என்னோட ஐபோன்ல போயிட்டு சைன் அவுட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கேக்குது. நான் பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் என்னால சைன் அவுட் பண்ண முடியும் என்னோட ஆப்பிள் ஐடியை. ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களோட போன்ல ஸ்கிரீன் பாஸ்வேர்டு நீங்க செட் பண்ணணும். நார்மலா நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணுவீங்களா அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணிருக்கணும். ரெண்டாவது 2 factor authentication ஆன்ல இருக்கணும். இது ப்ரீ டிஃபால்ட்டா எல்லா ஐபோன்ஸ்லயுமே ஆன்ல தான் இருக்கும். நீங்களா ஆஃப் பண்ணாத வரைக்கும் ஆன்ல தான் இருக்கும். அண்ட் இங்க ஒரு வார்னிங் பேஜ் வருது. ஜஸ்ட் நீங்க கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருங்க. அண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அகைன் firmware வந்து டவுன்லோட் ஆகும். நீங்க ஆல்ரெடி firmware வச்சிருக்கீங்கன்னா இந்த பாத்துல வந்து நீங்க எங்க வச்சிருக்கீங்களோ அதை வந்து ஜஸ்ட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். இப்போ நான் வந்து ஆக்சுவலா டாக்குமெண்ட்ஸ்ல வந்து வச்சிருக்கேன் அந்த iOS ஃபைல். ஸோ அதனால நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்றதுனால அகைன் எனக்கு நெட்ல இருந்து அந்த iOS 15.7.5 வந்து எனக்கு டவுன்லோட் ஆக போறது இல்ல. ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டார்ட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா நீங்க டைரக்டா ஆப்பிள் ஐடி ரிமூவ்
ரிமூவ் பண்ணுற ப்ராசஸுக்கு போயிடுவீங்க. இந்த ப்ராசஸ் ஒரு 10 to 15 minutes உங்களுக்கு எடுக்கும். அண்ட் இந்த டைமில் உங்களோட ஐஃபோன் செவரல் டைம்ஸ் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஸ்க்ரீன் பாஸ்வேர்ட் அன்லாக் பண்ணோம் இல்லையா, அந்த சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா திருப்பி அகைன் உங்களுக்கு வெல்கம் பேஜ் வந்து வரும். நான் ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசியில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஜஸ்ட் டன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி ஹோம் பேஜுக்கு போயிடுவீங்க. அண்ட் இப்போ நம்மளோட டிவைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அகைன் உங்களுக்கு வெல்கம் பேஜ் வந்துடும். அண்ட் இதுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் புது ஐஃபோனை செட் பண்ணுற மாதிரியே நீங்கள் செட் பண்ணிடலாம். வைஃபையோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே வைஃபை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்டிவேட் ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க அன்லாக் வித் பாஸ்கோட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட டிவைஸ் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி உங்க ஐஃபோன் நீங்க பாஸ்வேர்டு வச்சிருந்தீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐஃபோன் ஆக்டிவேட் ஆயிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க நார்மலா புது பாஸ்வேர்டு அண்ட் புது ஆப்பிள் ஐடி எல்லாத்தையுமே செட்டப் பண்ணிடலாம். செட்டப் பண்ணதுக்கு அப்புறமா டிவைஸ் புதுசு மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிடும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டைம் பாஸ்வேர்டு. அண்ட் ஸ்கிரீன் டைம் பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் டைம் பாஸ்வேர்டுக்கு உங்களுக்கு டேட்டாஸ் எதுவுமே எரேஸ் ஆகாது. ஸ்கிரீன் டைம் பாஸ்வேர்ட்னா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு டைம் லிமிட் செட் பண்ணி உங்களோட ஐபோன் வந்து மாட்டிக்கிச்சு, டைம் லிமிட் நீங்க தெரியாம செட் பண்ணிட்டீங்க, பட் அந்த டைம் லிமிட்டை நீங்க திருப்பி ஆஃப் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்கிரீன் டைம் பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்டை இன் கேஸ்ல நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அதை திருப்பி ஆஃப் பண்றதுக்கு பழைய பாஸ்வேர்ட் நீங்க போட்டா தான் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு நீங்க ஃபைண்ட் மை ஐபோன் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிருக்கணும். ஃபைண்ட் மை ஐபோனை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்க்குள்ள போயிட்டு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டார்ட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 minutesல நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தடவை நம்மளோட டிவைஸ் ரீஸ்டார்ட் ஆகும். பாஸ்வேர்ட் கேட்கும், ஸ்கிரீன் பாஸ்வேர்ட் தான் கேட்கும். உள்ள போயிட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த டவுன் டைம் எல்லாமே போயிருக்கும். நம்மளுக்கு இப்போ ஸ்கிரீன் டைம் பாஸ்வேர்ட் ஃபுல்லாவே ரிமூவ் ஆயிருச்சு. ஸ்கிரீன் டைமுக்குள்ள நீங்க போனீங்கன்னா புதுசா நம்ம செட்டப் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா டேட்டாஸுமே பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணி கொடுத்துருச்சு. பட் உங்க போன்ல இருக்கக்கூடிய எந்த டேட்டாஸுமே எரேஸ் ஆகல. ஸ்கிரீன் டைம் டேட்டாஸ் மட்டும் தான் எரேஸ் ஆச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பைபாஸ் எம்டிஎம். ஸோ இந்த பைபாஸ் எம்டிஎம்னுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்கள் கம்பெனி சார்பாக உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் கொடுக்குறாங்க. அண்ட் அவங்க கொடுக்கும்போது ஒரு சில ரிமோட் ஆக்சஸ் எல்லாம் அதில் பண்ணியிருப்பாங்க. எம்டிஎம் வந்து அவங்க கண்டிப்பாக லாகின் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஃபோனை கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து லீவ் ஆகுறீங்க, இல்லை அந்த கம்பெனியில் யூஸ் பண்ண ஃபோனை உங்களுக்கு விற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எம்டிஎம் அன்லாக் பண்ணியிருக்கணும். அப்படி அன்லாக் பண்ணல அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்க முடியும். பட் இப்போ நான் வச்சிருக்கக்கூடிய டிவைஸில் எம்டிஎம் எதுவுமே லாகின்ல இல்லாதனால நான் இதை ட்ரை பண்ண முடியல. அண்ட் இதுவுமே பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். அண்ட் ஓகே கேஸ், நீங்க இன் கேஸ்ல அந்த சாஃப்ட்வேரோட ஃபுல் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மந்த்லி $46 உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. 5 டிவைஸ் வரைக்கும் உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுவே 1 year பிளான் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு $50 காஸ்ட் ஆகுது. லைஃப் டைம் எடுத்தீங்கன்னா $60 காஸ்ட் ஆகுது. நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன் கேஸ்ல இந்த சாஃப்ட்வேர் பிடிச்சிருந்துச்சுன்னா லைஃப் டைம் வாங்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அண்ட் ஓகே கேஸ், வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன் கேஸ்ல உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வேணும்னா அகைன் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அண்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஓகே கேஸ், மினிமம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.